Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 3 லெவல் முடிச்சிட்டு அவங்க போட்ட ப்ளவுஸ் தான். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன பிரைஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டே வாங்க. கிளாஸ் முடிச்சிட்டு பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது தான். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது போட்டதுனால கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நல்ல சுகர் பீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 3 அந்த மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொன்னேன், அந்த மாதிரிலாம் விடக்கூடாது, ஒரு பீடு இல்லை 2 பீடு தான் விடணும், ரொம்ப 3 4 அப்படின்னு விட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து தூக்கிட்டு நிற்கும் பீட்ஸ் எல்லாமே அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அவளுக்கு ஃபஸ்ட்டுன்றதுனால தெரியல, நிறைய வந்து அவள் இங்கே கொண்டு வராமல் மோஸ்ட்லி நிறைய வீட்லேயே உட்காந்து போட்டதுனால கொஞ்சோண்டு தான் இங்கே போட்டு எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறம் வீட்டிலவே வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் எனக்கு காமிச்சா. சரி ஓகே பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டூடெண்ட் பண்ண ப்ளவுசஸ் தான். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து ஷார்ட் ஹேண்டில் எனக்கு வேணும்க்கா, ஸ்டார்டிங் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஷார்ட் ஹேண்டில் தான் போட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, டேப்லெட்ஸ் பீட்ஸ் வந்து கிறிஸ்டல் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் வந்து 100 கிராம் 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. லைட்டு ப்ளூ கலரும் அண்டு டார்க் ப்ளூ கலரும் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸில் ரேண்டமாக ஃபஸ்ட்டு ப்ளவுஸுன்றதுனால ரேண்டமாக வச்சு போட்டுக்கலாம் சும்மா சாம்பிளுக்கு, ஏன்னா இது வந்து சாரீலாம் மேட்சிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான். அண்ட் அதுக்கப்புறம் பேக்லேயும் வந்து டேப்லெட் பீட்ஸில் ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விட்டுருந்தா. ஸோ அழகாக இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நம்ம வீடியோட லாஸ்ட்டில் எப்பயும் போல் நான் சொல்கிறேன். நான் போட்டால் என்ன வாங்குவேன் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பண்ணதுனால அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டார்டிங் வந்து வெளியில் போட்டு தராங்க இந்த டிசைன் அப்படின்னா அவங்க எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் வீடியோக்கு லாஸ்ட்டில், சரிங்களா? ஸோ லோடிங்லாம் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸு பண்ணதுனால நானும் எதுவும் சொல்லலை, போட தான் வரும். எப்பயுமே வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒர்க் வந்து நல்லா வரும். ஸோ ஒரு 10-20 ப்ளவுஸாவது போடணும், போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வரும். இது நிறைய பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நிறைய வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அண்டு ஃபைபர் மிரர் இருக்குல்ல, கிளாஸ் மிரர் கிடையாது, ஃபைபர் மிரர், அது வந்து ஸ்கொயர் டைப்பில் அதை ஒட்டிட்டு ஒரு ஒயிட் பீடு அண்டு 4 நம்பரு சுகர் பீடு, 4 நம்பரு பீடு, ஒரு ஒயிட்டு பீடு, அந்த மாதிரி மாற்றி வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அதாவது 4 நம்பர் ஒயிட் பீடும் அண்டு கோல்டு 4 நம்பர் பீடும். ஸோ அந்த மிரரை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி சுகர் பீடு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்லெட் பீடில் ஒரு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து அவள் பண்ணிக்கிட்டா. ஸோ ட்ராப் ஷேப்பும் ஐ ஷேப் கிளிப் ஸ்டோனும் வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அது எல்லாமே வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிட்டா. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் நாளைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளவுஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் 3 லெவல் முடிச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு 3D ஒர்க் பண்ணியிருக்காங்க பீகாக்கு. அவங்களும் வந்து இது செகண்ட் ப்ளவுஸு, அதுவும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்திருக்கு. நாளைக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு நாளன்னைக்கு அந்த வீடியோவும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு, அவங்க பேர் சுமதி, ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு பீகாக் ப்ளவுஸ் வந்து 2வது ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் அவங்களது வீடியோ எடுக்கலை, அது எடுத்து நான் ஒரு நாள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ப்ளவுஸ் போடுறேன். இப்போ அடுத்து தேர்ட் வந்து அவங்க பட்டர்ஃப்ளை ப்ளவுஸ் போட போகிறாங்க. ஸோ அதையும் நான் உங்க கூட கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் இதில் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் லோ காஸ்ட்டு. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாஸ் பீடு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பீட்லாம் போட்டு நல்ல ஃபினிஷிங்கோடு இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த டிசைன் வந்து நம்ம என்ன ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து என்ன ப்ரைஸ் வாங்குவேன்னா, இது வந்து ஷார்ட் ஹேண்டு தான். ஹேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் தான். பேக் எப்பயும் போல் போட் நெக்கு. இப்போ நான் வந்து பேக்லேயும் வந்து அந்த கிளாஸ் பீட்லாம் வச்சு போடுறேன், ஃப்ரண்ட்லேயும் வந்து கிளாஸ் பீடு, கையில் எல்லாத்துலேயுமே கிளாஸ் பீட்லாம் வச்சு போட்டு அழகாக வந்து இன்னும் ஃபினிஷிங்காக கொடுத்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிசைனுக்கு நான் வந்து 7000 வாங்குவேன் கட்டாயமாக.
இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் என் ஸ்டூடெண்ட் பண்ணதுனால இது வேணும்னா ஒரு 4000க்கு 4500க்கு பண்ணி தரலாம். ஏன்னா அதுக்கு மேலே அதிகமாக போனால் கஸ்டமரும் திட்டுவாங்க. ஏன்னா ஃபினிஷிங் இல்லாமல் வந்து நம்ம பண்ணி தர முடியாது. ஃபினிஷிங்கோடு இருந்தால் தான் ஒத்துப்பாங்க. ஸோ ஃபினிஷிங்கோடு நான் இப்போ ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயமாக நான் 7000க்கு பண்ணி தருவேன். 7000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல் ஃபினிஷிங்கோடு நம்ம பண்ணுறதா இருந்தால் சொல்கிறது, நான் பண்ணுறதா இருந்தால் சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட் பண்ண இந்த டிசைனுக்கு கட்டாயமாக ஒரு 4000 தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தா வரமாட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய இதில் வந்து இது இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த வாட்டர் ஃபில்லிங்லாம் கூட பெருசாக அடித்து தள்ளிகிட்ருப்பா. அண்ட் அதுவும் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அந்த வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பெருசாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல பொடியாக வாட்டர் ஃபில்லிங் இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் லோடிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லோடிங் வந்து அதில் வந்து நிறைய வந்து அந்த த்ரெட்டு வந்து தெரிஞ்சுது. அந்த அடியில் இருந்த த்ரெட்டு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 4, 5 அப்படி விடாதீங்க. 1 இல்லை 2 போடுங்க. கொஞ்சம் தள்ளி கூட ஒரு 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து அந்த மாதிரி நீங்கள் போட்டு வரும்போது ப்ளவுஸ் ஃப்ரேமில் இருக்க வரைக்கும் டைட்டாக தான் இருக்கும். ஃப்ரேமை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பித்து ஒரு மாதிரி லூஸாக இப்படி தான் பெண்டாக இருக்கும். ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு கூட அது மாதிரி பண்ணியிருக்கா. என்னென்னா அந்த பீட்ஸ் போடும்போது 4 நம்பரும் ஒயிட்டும் கோல்டு கலரும் ஒன்றா சேர்த்து விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் கூட கொஞ்சம் ஆடிச்சு. அண்ட் அந்த மாதிரி விடவே கூடாது. தனித்தனியாக ஒரு பீடாக நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். அண்ட் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஸ்டோன் ஒட்டுறோம்ல, அந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம நிறைய கம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வச்சிங்கன்னா அது விழுந்துருது. நீங்கள் வந்து நிறைய வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவில் அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அது வைங்க. மற்றபடி இந்த கம்லாம் எனக்கு பிடிக்காது. எப்பவுமே 007லாம் எனக்கு பிடிக்காது. நான் அதை வைக்கவே மாட்டேன். என்னென்னா அது வந்து ஒரு மாதிரி ஜாங்கு மாதிரி வரும். ஸ்டோன் மேலே பட்டுச்சுன்னா அந்த ஸ்டோனோட அழகு வந்து போயிடுது, ஒரு மாதிரி டல்லாகிடுது. இதே வந்து நீங்கள் அந்த ஃபேப்ரிக் க்ளூ போடும்போது அது வந்து நல்லா இருக்குது, காஞ்சாலும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம எவ்வளோ கம் போட்டாலுமே அது காஞ்சதுன்னா தெரியவே தெரியாது. இதே வந்து ஃபேப்ரிக்லேயே ப்ளூ கலர் பாட்டில் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது அப்படியே தெரியும் கம்மாக. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது அந்த பிங்க் கலர் தான் ஃபேப்ரிக் ப்ளூவில். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 7000 வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒர்த்தா என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டூடெண்ட்டு போட்டதுனால ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் போடுறாங்க. அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, பரவாயில்ல ஏதோ ஒன்று போட்டு கொடு, எனக்கு மெட்டீரியல்ஸ் இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ வந்து எனக்கு பண்ணி கொடுத்தா போதும், கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடு இதே டிசைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாயமாக நீங்கள் 4000 45 இல்லை 35 கூட தாராளமாக போட்டு தரலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த டிசைன், ஈஸி ஃபில்லிங். அண்ட் நான் சொன்ன மாதிரி லோக்கல் பீட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம காஸ்ட்லியாக போடுறோன்னா நல்லா டேப்லெட் பீட்ஸ், நான் சொன்னல டேப்லெட் பீட்ஸ் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் 7000 வாங்குவேன். இந்த மாதிரி லோக்கல் பீட்ஸுக்கு நம்ம இந்த ப்ரைஸ் வாங்குறதே பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யாருக்காவது போட்டு தரணும், உங்களை வந்து கேட்குறாங்க கம்மி ரேட்டுக்கு பண்ணித்தாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் விற்கிது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட வந்து உங்களுக்கு இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட் ஸ்டோன்ஸ் கூட இருக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து கம்மி ரேட்டுக்கு நீங்கள் பண்ணி தரலாம். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கும் முடிச்சு கொடுத்தா மாதிரி இருக்கும். அதேமாதிரி அவங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக தெரியும். ஸோ இது ஒரு டெக்னிக் தான், நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஆனால் நான் வந்து டேப்லெட் பீட்ஸ் நல்லா ஒரிஜினல் குவாலிட்டி எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி தரேன், நல்லா போட்டு ஃபினிஷிங்கோடு பண்ணி தரேன்னா கட்டாயமாக இந்த ப்ளவுஸ்க்கு நான் 7000 வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். 7000 ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை. நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, பாய்.